இது வந்து iPhone 12 டெட் கண்டிஷனில் இருக்குது. சார்ஜ் போட்டாலும் சரி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் காட்டல. சார்ஜிங் ஆப்ஸ் கூட எதுவும் எடுக்கலை. சரி, என்ன பிரச்சனைன்ட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஸ்பிளேவை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி வச்சுடுவோம். இப்போ நமக்கு எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குன்ட்டு தெரியணும். ஸோ நம்ம முதல்ல வந்து போர்டில் ஃபுல் ஷாட் இல்லை ஆஃப் ஷாட் இருக்கான்ட்டு மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணிவிடுவோம். அப்படி செக் பண்ணும்போது இதில் ஃபுல் ஷாட் இருக்க மாதிரி எதுவும் தெரியல, ஆனால் ஆஃப் ஷாட் இருக்க மாதிரியான வேல்யூஸ் காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த பவர் செக்ஷனில் இந்த இடத்துல வந்து ரோசின் ஸ்மோக்கை அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல எங்கே ஷார்ட் இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஷார்ட் ஃபில்லரில் வந்து இந்த இடத்துக்கு தேவையான வோல்டேஜ் ஆம்ப்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக டியூன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம். இப்படி வைக்கும்போது நமக்கு இங்கே இருக்க ஒரு கேப்ஸ் வந்து மெல்ட் ஆகுது பார்க்க முடியுது. இந்த கேப்ஸ் தான் ப்ராப்ளமான்ட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா ரோசினை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வந்து இந்த கேப்ஸ் தான் கன்ஃபார்மாக ஷார்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த கேப்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மொபைலில் சார்ஜரை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சார்ஜிங் ரெஸ்பான்ஸ் காமிக்குது. இப்போ மொபைல் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மொபைலில் இருந்த ஹாஃப் ஷாட் கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மொபைலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதே வேல்யூவில் இருக்கிற நம்ம ரிமூவ் பண்ண கேப்ஸ், அதே வேல்யூவில் இருக்கிற அதே கேப்ஸை நம்ம வேறு ஒரு போர்டில் இருந்து எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம அப்படியே கொடுத்துட்டா அடுத்த தடவை ப்ராப்ளம் வந்து மெயின் பவர் ஐசியிலே கூட வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.